எங்க ஊருக்கு போயிட்டீங்களா இங்க இருக்கிறீங்களா? போயிட்டேங்க சார். எங்கீங்க? இங்க இருக்குங்க சார். நான் லோக்கல்ல பொள்ளாச்சியில இருக்கு சார். நான் காலையில 6 மணிக்கு ஊருக்கு போயிருங்க சார். அப்படிங்களா? சரி, இந்த அமௌண்ட் மட்டும் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிங்க சார். அவர் வேண்டான்ட்டாரா? முகேஷிட்டே கொடுத்துருவேன் செலவுக்கு ஆகுனாரு. நீங்க வந்து தேர் முட்டிக்கிட்டே வர்றீங்களா? வாங்கிக்கிறீங்களா? இல்ல 5000 ரூபாய் கொடுக்கவே திருப்பி கொடுக்குறேங்கிறாங்க சார். முகேஷ் கொடுத்துட்டுருங்க, வேண்டாம் நானாச்சு அப்படிங்கிறாரு. ஏங்க சார்? சரி இல்லைங்க, அவருக்கு வேணா கொடுத்துட்டுருங்க அப்படிங்கிறாரு. சார் இல்லைங்க சார், அவர் சொன்னதுதான் சார் நான் கொடுத்தேன். ஐயோ முகேஷ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் வேணாம், அந்த பையன் தான் செலவு, பையன் இல்லாத பையனாகிறான் அப்படிங்கிறாரு. சார் இல்லைங்க சார், அதுக்கெல்லாம் இல்லைங்க சார். நான் காலைல 6 மணிக்கு ஊருக்கு போயிருவேன். ஓ, தயவு செஞ்சு தேர் முட்டிக்கிட்டு மட்டும் வாங்க, வந்து வாங்கிட்டு மட்டும் போயிருங்க. அவர் அங்கேதான் நிக்கிறாரு. அவர் போயிட்டாரு, எங்க கடையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கடையில நிக்கிற வந்து வாங்கி. சார் இல்லைங்க சார், வாங்கின காசு அவர் வச்சுக்கிட்டுங்க. முகேஷ், தயவு செஞ்சு ஒரு அதிகாரி சொல்றாருன்னா அவர் நம்ம எதிர்த்து பேச முடியாது. அவருவா தம்பிட்டு கொடுத்துருங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார், நான் கட்ட கோயில் பாலம் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். கோயில் பாளையம் தாண்டிட்டீங்களா? ஆமா, கோயில் பாலம் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். எப்ப இங்க வருவீங்க சார்? இப்ப வரல சார். இங்க வந்தேன்னா எனக்கு 1008 பிரச்சனை ஆகுது. நான் இந்த பக்கம் வரல, பொள்ளாச்சி பக்கம் நீங்க சொன்னீங்கல்ல, நான் என்ன பொள்ளாச்சி பக்கம் வரல. அட்வொகேட் அன்னைக்கு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டுமா? அட்வொகேட் வக்கீல் வக்கீல்ட்டீங்களா? சார் எனக்கு 5000 ரூபாய் வேணாங்க சார். நான் ஏன்னா அவங்களும் கட் பண்ணிக்கிறேன், நானும் கட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாம் சார், 5000 ரூபாய் பணம் வேண்டாம் எனக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு போறாங்கன்னா சார், எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விட்டுட்டாங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேங்க சார். நான் ஓகே முகேஷ், நான் உங்களுக்கு ஒன்னும் சொல்ல. அந்த பையன் பாவம் கஷ்டப்படுற பையன் போல நாடாச்சு. அந்த பாவம் அதே வெல்டிங் போற பையன், அந்த பையன்கிட்டே கொடுத்துட்ருங்கிறாரு. அவ்வளவுதான் சார். வேணாம் சார், அவர் எடுத்து அவர் வாங்கின காசு அவர் வச்சிருக்குங்க சார். நான் அதெல்லாம் நான் தப்பே சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப நான் கோயில் பாரு போயிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு அப்படி சரிங்க கூப்பிட்டு என்ன சொன்னா அப்படின்னா, மறுபடியும் உன்னால மறுபடியும் ஒரு பொய் கேஸ் போடுறாங்களாமா அப்படி இப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு போன் வந்து எனக்கு வந்துச்சு. கிருஷ்ணா, நான் பொள்ளாச்சி பக்கம் வரல, நான் வந்துட்டு கோயம்புத்தூர் போயிடுறேன். நான் கண்ணன் சார் சொல்லி போட்டு நான் அங்கிருந்து நான் கோயம்புத்தூர் போயிடுறேன். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். வேண்டாம்ண்ணா, காசு போனா திரும்பி வந்து மட்டும் இதை மட்டும் வாங்கிக்கோங்க சார். வேண்டாம் சார், பணம் வேண்டாம் சார். ஒரு 7 கிலோமீட்டர் தானே முகேஷ். அவர் சொல்றதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம சார். இல்லைங்க சார், நான் வேண்டாம் சார். ஏன்னா நான் சார் இந்த பிரச்சனை வந்து நான் வேலைக்கு சந்தோஷம், அப்படியே சந்தோஷமா எங்கேயா போய் விரும்பி போறேன் சார். தாராளமா போகணும், வேணாம் சொல்லல. இதை வாங்கிட்டு மட்டும் போயிருங்கிறாரு, அவ்வளவுதான். அந்த பையனோட வேண்டாமா, எனக்கு மனசு கேட்கல. அந்த பையன் கஷ்டப்படுற பையன், பாவம், அவன் இவ்வளவு ஏமாந்துருக்கான். அந்த பையனை கொடுத்துட்டு அந்த பையன் போய் ஏதோ அவங்க அம்மா கூட செலவுக்கு வச்சுக்கலாங்கிறாரு. சார் இல்லைங்க சார், எங்க அம்மாவே இறந்துட்டாங்க, எல்லாம் இறந்துட்டாங்க சார். நான் என்ன தெரியுமா, எல்லாம் இறந்துட்டாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் அப்படியே நான் கோயம்புத்தூர் நான் போறேன் சார். லோக்கல்ல தான் இருக்கிறான், ஆனா எங்கிட்ட போய் சொல்ற பாத்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குது இல்ல, இப்ப லோக்கல்ல தான் இருக்கிற, ஆனா வரமாட்டேங்கிற பாத்தியா. போயிட்டு இருக்கேன் சார். நான் வீடியோ கால் வேணா பண்ணுங்க, நான் வேணா காட்டுறேன். சரி உங்களுக்கு வந்து திரும்பி வாங்கிட்டு போட்டு போறோம். 1/4 மணி நேரம் ஆகுமா? உன் பணத்தை கொடுக்க சொல்றாரு அவரு. கையில வாங்கிட்டு போனீங்கன்னா முடிஞ்சது. எங்க கொண்டு பஸ் ஸ்டாப்புக்கே கொண்டு வரணும், அங்கேயே வந்து கொடுக்குறேன். நான் காலைல வேணா விடுங்க சார். வேணாம் சார், நான் கொடுத்த பணம் கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் வேணா காலைல வேணா விடுவேன். வேணாம் சார். ஆனா மறுபடியும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூப்பிட்டு போன் பண்றான். ஏப்பா அவனால விடுப்பாவன் இங்கிட்ட கேஸ் கொடுத்துட்டு போறான். அது வேற விஷயம். இங்கெல்லாம் ஒண்ணும் வரல, அதெல்லாம் சும்மா. அதை நினைச்சு பயப்படாத, அதெல்லாம் சும்மா. இங்கெல்லாம் ஒருத்தர் வரல, கொடுக்கவும் இல்ல. அவர் இதை வந்து உங்க கையில மட்டும் கொடுத்துட சொல்றாரு, அவ்வளவுதான். டவர் கிடைக்க மாட்டேங்குது. கேக்குதா? கேக்குதுங்க உங்களுக்கு? கேட்க முகேஷ். ஹலோ முகேஷ், சொல்லுங்க சார். அங்க நான் அந்த புள்ளகிட்ட 3 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன். லோக்கல் ஸ்டேஷன்ல என்னை போட்டு குங்குல பிரிச்சாங்க. எங்க? டவுன் ஸ்டேஷன்ல. சரிங்களா? எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை சார். எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எனக்கு வந்து தேடிய பையனா, அந்த பையனா இந்த பையனா கேட்டாங்க. நான் யாரும் ஏமாத்தியோ புடிச்சோ எங்க அம்மாவோட படுத்தியா, உங்க அண்ணியோட வாழ்க்கை கெடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு விடுங்க, எனக்கு சங்கடம் தான் அது. ஆனா நான் வந்து யாரும் 10 விஷயம் ஏமாத்தவும் இல்ல, யார்கிட்ட 10 விஷயம் கேட்கவும் இல்ல. உன்னைத்தான் அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. என்னைத்தான் என்ன ஏமாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து எங்க கூட தங்க ரூம்ல, அதாவது தென்னம்பாளையத்துல எங்க கூட தங்க ரூம்ல ரெக்கார்டு முதல்ல வீடியோ ஃபுட்டேஜ் முதல்ல இருக்குது. ஆனா இருந்தாலும் யாருமே எந்த இதுமே இல்லாம என்கிட்ட வந்து ஒரு பெட்டிஷன் கூட எனக்கு கேட்கல.
சார் இந்த மாதிரி இருக்குது தம்பி, நீ என்ன தப்பான அவங்க என்ன தப்பானு கேட்கல. ஒண்ணு இல்ல, நீ தென்னமலை போலீஸ் ஸ்டேஷனா நம்ம அந்த திருப்பூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு சார். நான் கொடுத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். ஆனா எனக்கு இங்க இருங்க, ஒரு 2 அடி இல்ல 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். ஆனா உங்க அம்மாவோட படத்துல சேவடியப்பா இருந்தா உங்க அம்மாவுக்கு அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடாது, சேவடியம்மான அப்படின்னு சொல்லி எனக்கு துரத்தி விட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மன கஷ்டம். சரிங்களா? எஸ்ஐ ஜான்சன் சார் எனக்கு அவ்வளவு பேச்சு பேசினாரு சார். என் 5000 ரூபாய் பணம் வாங்கினாரு, புடிச்சாரு, நான் கொடுத்துட்டேன், எல்லாமே ஓகே. சரிங்களா? அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன தெரியுங்களா, ஓகே, அதாவது நான் எந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்க இருக்குன்னு சொல்லு, நானாச்சும் வந்து கொடுக்குறேன். எங்க இருக்கு சார்? நீங்க பணம் வந்து எனக்கு கொடுக்க வேண்டாம் சார். நீங்க எனக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், புரிஞ்சுங்களா? எனக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் இப்ப வந்து தென்னம்பாளையத்துல ஓனர்ட்ட பேசிட்டு, எங்க தென்னம்பாளையத்துல ஓனர்ட்ட சார் இந்த மாதிரி தப்பு நடந்து வச்சு அப்படின்னு சொல்லி ஓனர்ட்ட வேலை கேட்கறதுக்கு போயிட்டேன். சரி சரி சார், என்கிட்ட வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, புடிச்சிருச்சு. அவன் ஏமாத்திருக்கான் அவனுக்கு நல்லா புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் புருஷனையா முடிச்சாலும் முடிச்சு கட்டிடுவாப்பா.